அந்நிய முதலீட்டில் ஆமை வேகத்தில் செயல்படும் ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக ஆட்சியில் குறையும் முதலீடுகள். விளம்பர வெற்றிகளில் மிதக்கும் நிர்வாக திறமையற்ற பொம்மை முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். இந்தியாவில் 51% அந்நிய முதலீடுகளை மகாராஷ்டிராவும் கர்நாடகாவும் கைப்பற்றியுள்ள நிலையில் தமிழ்நாடு வெறும் $3.68 பில்லியன் ஐந்தாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ள அவலம். பொருளாதார முன்னேற்றத்தில் ஸ்டாலின் மாடல் அரசின் நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். 4 முறை அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு சென்று ஈர்த்த முதலீடுகள் எவ்வளவு? விளம்பரங்களில் மட்டும் நம்பர் 1 என முழங்குவது முதலீடுகளை ஈர்ப்பதாகாது என்பதை ஸ்டாலின் மாடல் அரசு புரிந்து கொண்டு உண்மையான முன்னேற்றத்திற்கான உறுதியான செயல்கள் தேவை, வாய்சவடால் மட்டும் போதாது என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானாவுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் தொழில்துறை பின்தங்கியுள்ளது என திமுக அமைச்சர் பிடிஆர் தெரிவித்த கருத்தே ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் தொழில்துறை பின்தங்கியிருப்பதற்கு சான்று. 2026இல் ஸ்டாலின் திமுகவிற்கு தோல்வியை பரிசளித்து அதிமுக ஆட்சி அமர்த்துவார்கள் என கழக பொதுச் செயலாளர் அறிக்கை. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே ரேஷன் கடையில் பணிபுரியும் பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திமுக நிர்வாகி சிக்கினார். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அரங்கேற்றும் பாலியல் அத்துமீறல்களுக்கு அளவே இல்லை என பெண்கள் குற்றச்சாட்டு. சென்னை வேளச்சேரியில் சட்டக்கல்லூரி மாணவிக்கு பயிற்சி மையத்தில் பாலியல் தொல்லை கொடுத்த நிறுவனர் உடந்தையாக இருந்த உதவியாளர் மீதும் பாதிக்கப்பட்ட மாணவி புகார். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தை காக்க வேண்டிய வழக்கறிஞரே பாலியல் தொல்லை கொடுக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க வைக்கப்பட்டிருந்த 3 கிலோ கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா புழக்கம் தரிகெட்டு இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரகடம் அருகே சுமார் 6 கிலோ எடையுடைய குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கின. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெட்டிக்கடைகளில் கூவி கூவி விற்கப்படும் அளவிற்கு போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து 600 கிலோ குட்கா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சென்னை போதைப் பொருட்களின் குடோனாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சிக்கின. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியத்தால் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுகிறதா என சோதனை என்ற பெயரில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் கண் துடைப்பிற்காக நடத்திய சோதனையால் வியாபாரிகள், பொதுமக்கள் அவதி. கஞ்சா குற்றவாளிகளை சுதந்திரமாக உலாவிட்டு தமிழகத்தையே கஞ்சா விற்பனை மையமாக மாற்றிவிட்ட ஸ்டாலின் அரசு சோதனை என்ற கபட நாடகம் ஆடுவதாக மக்கள் விமர்சனம். நெல்லை வஉசி மைதானத்தில் குடும்பத்துடன் இருந்த காவலரை இளைஞர்கள் அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி நகைக்காக கொலை செய்யப்பட்ட கொடூரம். காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் மூதாட்டிகள் வீட்டில் இருக்கவே அச்சப்படும் நிலையை ஸ்டாலின் மாடல் அரசு உருவாக்கிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே பொகலூர் கிராமத்தில் ஆசிரமத்தில் இருந்த தங்க நகைகள் மற்றும் பணம் கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பதால் ஆசிரமத்தில் கூட திருட்டு சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் ஆவேசம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தனியார் நிறுவன ஊழியரின் 9 சென்ட் நிலத்தை போலி ஆவணங்கள் தயாரித்து அபகரித்த திமுகவினர். திறனற்ற திமுக ஆட்சியில் திமுகவுடன் அட்டூழியத்தால் தொடர்ந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு. எங்களுடைய சின்ன தாத்தா எங்களுக்கு கோர்ட் ஆர்டர் மூலியமாக கிரையம் பண்ணிட்டாரு. இப்போ எப்படின்னா ஜனவரி 17ஆம் தேதி கிரையம்
எங்களுடைய மகுழுஞ்சாவடி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கிரையம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுதுன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் உள்ளே புந்து இப்போ கிரையம் பண்ணிட்டாங்க. சார் இது வந்து பார்த்தீங்கன்னா கட்சி பாலிடிக்ஸ் மட்டும்தான். இது மெயின் டிஎம்கே கட்சி. அவர் வந்து பச்சைமுத்து என்கிற குமார். சென்னை எண்ணூரில் ஆவணங்கள் காண்பித்தும் இருசக்கர வாகன ஓட்டியிடம் வண்டியை பிடுங்கிக் கொண்டு இளைஞர்களிடம் போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்ட அதிர்ச்சி வீடியோ. ஸ்டாலின் ஆட்சியில் போலீசார் வாகன தணிக்கை என்ற பெயரில் நள்ளிரவு நேரங்களில் அராஜகத்தில் ஈடுபடுவது அதிகரித்து வருவதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. வண்டிக்கு டாக்குமெண்ட் கொடுத்தாச்சு, லைசென்ஸ் கேட்டீங்க, லைசென்ஸ் பேப்பர் கொடுங்க, கொடுக்குறோம் சார். பேர்ல இருக்க வண்டி, வண்டியோட பேப்பர் காமிச்சாச்சு சார். பேப்பர் இல்லாம ஏன் வண்டி எடுத்து வரீங்க? பேப்பர் இருக்கு சார், காமிச்சாச்சு. எங்க காமிங்க பேப்பர்? வண்டியில இருக்கு, அப்படியே வந்துட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டையில் குழந்தை திருமண கர்ப்பத்தை மறைக்க போலி ஆதார் கார்டுகளை அச்சிட்டு கொடுத்த நபர் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சமூக நலத்துறை குழந்தை திருமணங்களை தடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் இது போன்ற மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே குடிநீர் மற்றும் 100 நாள் வேலை வழங்காததை கண்டித்து திமுக அமைச்சரை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதம். மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் போட்டோ ஷூட்டுக்காக வரும் திமுக அமைச்சர்களை மக்கள் முற்றுகையிடுவதால் விளம்பர ஆட்சி வீதிக்கு வந்துள்ள அவலம். சென்னையில் 3041 கிலோமீட்டர் நீளத்திற்கு வடிகால்வாய்கள் பராமரிப்பு பணிகள் நடைபெற்றிருப்பதாக தகவல். மழைநீர் வடிகால்வாய் பணியே முழுமை பெறாத நிலையில் எங்கே பராமரிப்பு பணிகள் மேற்கொண்டீர்கள் ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. சென்னையின் உயிர் நாடியான பக்கிங்ஹாம் கால்வாய் விடியா அரசின் மெத்தன போக்கால் கழிவு நீர் மற்றும் குப்பைகளால் நோய் பரப்பும் நச்சுக்குட்டையான அவலம். கால்வாயை சீரமைக்க ஒதுக்கப்பட்ட 1281 கோடி ரூபாய் எங்கே சென்றது? விளம்பர ஷூட் நடத்த நேரம் இருக்கும் அரசுக்கு கால்வாயை சுத்தம் செய்ய நேரமில்லையா என சென்னை மக்கள் கேள்வி. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் கடந்த 6 மாதங்களில் மட்டும் 39,259 பேர் நாய்க்கடிக்கு உள்ளாகியுள்ள அவலம். நாய்களுக்கு கருத்தடை என மாநகராட்சி பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட பல கோடி ரூபாய் பணம் எல்லாம் எந்த தம்பிகள் பாக்கெட்டுகளுக்கு சென்றன என மக்கள் கேள்வி. கர்நாடகாவில் மா விவசாயிகளை இழப்பிலிருந்து காக்க மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி 2.5 லட்சம் மெட்ரிக் டன் மாம்பழங்களை மத்திய அரசுக்கு விற்க ஒப்பந்தம் செய்த கர்நாடக அரசு. இங்கே போலி விவசாயி முதலமைச்சரோ விளம்பரங்களில் பந்தா காட்டுவதை தவிர விவசாயிகளுக்காக சிறு துரும்பையும் கிள்ளி போடாத நிலையில் மா விவசாயிகள் கடும் அதிருப்தி. சென்னையில் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை குடிநீர் லாரிகள் நகருக்குள் இயக்க தடை விதிக்கப்பட்டதால் காவல்துறை குடியிருப்பில் விநியோகம் தடைபட்டு போலீசாரே தண்ணீருக்கு தவிக்கும் நிலை. ஒவ்வொரு முறையும் முறையான நடவடிக்கைகளோ மாற்று ஏற்பாடுகளோ செய்யாதது விடியா அரசின் நிர்வாக திறமையின்மையையே வெளிப்படுத்துவதாக சென்னை மக்கள் வேதனை. தேர்தல் நெருங்கும் நிலையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனத்துடன் ஸ்டாலின் அரசு 3 ஆண்டு ஒப்பந்தம் செய்துள்ளது. மாணவர்களின் நலனுக்கா, சமூக வலைதளங்களில் கேலிச்சித்திரம் வரைய பயன்படுத்தவா என மக்கள் சந்தேகம். வெளிப்படைத்தன்மை இல்லாத இந்த அரசு தற்போது செய்து கொண்டுள்ள இந்த ஒப்பந்தம் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கும் திட்டமா என மக்கள் கேள்வி. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகாவில் முன் அறிவிப்பு இல்லாமல் மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதி. ஸ்டாலின் ஆட்சி வந்தாலே மின்வெட்டு பிரச்சினை பெரும் தலைவலியாக இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. தேனியில் அறங்காவலர் அமைத்த குழுவில் ஒரு சில சமுதாய மக்களை நியமிக்காததால் இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து 3வது நாளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் திறனற்ற நிர்வாகத்தால் மனு அளித்துவிட்டு 3 நாட்களாக பொதுமக்கள் போராடி வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மற்றும் வேலூரில் பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கிய மழை. குளிர்ச்சியான காலநிலை நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி.
கொடைக்கானலில் முக்கிய குடியிருப்புக்கு செல்லும் சாலையின் நடுவே திமுக நிர்வாகி ஒருவர் வாகனத்தை நிறுத்தி சென்றதால் போக்குவரத்து பாதிப்பு. ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் தொடர்ந்து அட்டூழியங்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் கிடைக்காமல் மக்கள் அவதி. தனது சொந்த தொகுதி மக்களுக்கே குடிநீர் வசதி செய்து தராத ஸ்டாலின் மற்ற தொகுதி மக்களின் நலனில் எப்படி கவனம் செலுத்துவார் என ஆவேசம். செங்கல்பட்டு அருகே மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற வடமாநில இளைஞர் உயர் மின்னழுத்த கம்பத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த நிலையில் சிக்கினார். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் ஆவேசம். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே விடியா அரசின் தகர டப்பா பேருந்தும் டிராக்டரும் மோதிய விபத்தில் 5 பெண்கள் உட்பட 10 பேர் காயம். விபத்துக்குள்ளான வாகனங்களை அகற்றுவதில் விடியா அரசின் ஏவல்துறை ஆமை வேகத்தில் பணிகளை மேற்கொண்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே திறந்த வெளியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. கொள்முதல் நெல்லுக்கான பணத்தை பட்டுவாடா செய்வதுடன் நெல் மூட்டைகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடியா அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். சிதம்பரம் நடராசர் கோவில் ஆணி திருமஞ்சன திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஜூலை 1ஆம் தேதி தேரோட்டமும் 2ஆம் தேதி ஆணி திருமஞ்சன தரிசன திருவிழாவும் நடைபெறவுள்ளது. பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளங்களை எந்த வடிவத்திலும் வெளியிடக்கூடாது என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்காத ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறைக்கு கூட்டு வைத்த நீதிமன்றம். பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர், முகவரி உள்ளிட்ட அடையாளங்கள் வெளியிட்டதற்காக டிஜிபிக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதுடன் காவல்துறை மீதும் தாமாக முன்வந்து அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். தமிழ்நாட்டில் 7 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். ஈரான் மிரட்டலை அடுத்து அமெரிக்காவில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்த அதிபர் ட்ரம்ப் அரசு நடவடிக்கை. தலைநகர் வாஷிங்டன், நியூயார்க், நியூஜெர்சி, டெக்சாஸ் உள்ளிட்ட முக்கிய மாகாணங்களில் போலீஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு படைகள் விழிப்புடன் இருக்க அறிவுரை. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தியை மூட ஈரான் முடிவு. நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியிருப்பதால் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதில் சிக்கல் ஏற்படும் என தகவல். சிரியாவில் தேவாலயத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 22 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. படுகாயமடைந்த 53 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழப்பு. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருப்பதாக கீவ் இராணுவ நிர்வாகம் தகவல். அமெரிக்காவில் திடீரென பலத்த காற்று வீசியதால் படகு கவிழ்ந்து விபத்து. ஏரியில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. ஈரான், இஸ்ரேல் நாடுகள் மோதலில் ஈடுபட்டு வரும் நிலையில் அமெரிக்க இராணுவம் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதால் போர் பதற்றம். ஹார்முஸ் நீரிணையை மூட ஈரான் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் பெட்ரோல், டீசல் விலைகளும் உயரும் என அறிவிப்பு. கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, வயநாடு உள்ளிட்ட இடங்களில் கனமழை.
கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் உபரி நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டு மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து கணிசமாக உயர்வு. வட அமெரிக்காவான அல்ஜீரியாவில் கால்பந்து வெற்றி கொண்டாட்டத்தின் போது மைதானத்தின் மேற்கூரை கட்டடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம். இங்கிலாந்து அணிகள் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாள் இந்திய அணி 23.5 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து 90 ரன்களை மட்டுமே எடுத்துள்ளது. டிஎன்பிஎல் தொடரில் நெல்லையில் நடைபெற்ற 2வது லீக் ஆட்டத்தில் சீகம் மதுரை பேந்தர்ஸ் திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் மோதல். 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் திருப்பூர் தமிழன்ஸ் அணி வெற்றி. 25 ஆண்டுகளுக்கு பிறகு டிஜிட்டல் முறையில் ரீரிலீஸ் ஆகிறது விக்ரம் நடித்துள்ள சேது திரைப்படம். புதிய பொலிவுடன் டிஜிட்டல் முறையில் ரீரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டிருப்பதாக ரசிகர்கள் உற்சாகம். டியூட் திரைப்படத்தின் கதாநாயகி மமிதா பைஜு பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு போஸ்டரை வெளியிட்டுள்ளது படக்குழு. டிராகன் வெற்றிக்கு பிறகு நடிகர் பிரதீப் ரங்கநாதன் கதாநாயகனாக நடித்து வரும் டியூட் திரைப்படம் தமிழ் உள்ளிட்ட 5 மொழிகளில் தயாராகி வருகிறது.